ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபிஜே அப்போவர் ஸ்டைல் டியூபி. நம்ம சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராகவும் அண்டு சுவையாகவும் அண்டு சிம்பிளாகவும் எப்படி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி பெரிய பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு கூடவே மீடியம் சைஸ் பார்த்திங்கன்னா தக்காளி 3 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூடவே சேர்த்தியாச்சு. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் அளவு வேகிற கலவாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். வேகட்டும் ஒரு பக்கம். அதுக்குள்ளேயே சாம்பாருக்கு தேவையான காய்கறி என்ன காய்கறி இருக்குதோ அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். நான் மேரைக்காய் பாதி, உருளைக்கிழங்கு 1, 2 கத்திரிக்காய், 4-5 அவரைக்காய் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு காய்கறிகள் கட் பண்ணி வச்ச காய்கறிகள் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா காய்கறியை இந்த எண்ணெய் கூடயே நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இந்த சைடு பருப்பு வேக வச்சதை பார்க்கலாம். வேக வச்சு பார்த்தோம்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி தான் நான் வேக வச்சுருக்கேன். அதனால் இந்த பருப்பு இருத்த வச்சா தண்ணி எடுத்துக்கலாம். இருத்துட்டு நம்ம பருப்பையும் சேர்த்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையே ஊற்றி நம்ம காய்கறிகள் வேகவும் வச்சுக்கலாம். அல்லது ரசம் கூட வச்சா சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும், அட்டகாசமாகவும் இருக்குது. இந்த கொஞ்சமாக உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு நம்ம பருப்பு எடுத்த ரசத்தை சாப்பாட்டில் போட்டு பண்ணி சாப்பிடுங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அந்த தண்ணி பூரா காய்கறிக்கு ஊற்றி வேக வச்சுட்டு பார்த்திங்கன்னா சைடு பை சைடு 10 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 4-5 பல் தொளித்து அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு சின்ன வெங்காயம் எதுனாலும் நம்ம சேர்த்திக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பூண்டையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்திருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூனும் தேவையான அளவு நம்ம முதலையே மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் 1 டேபிள் ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி பவுட்ரு போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் இதை எடுத்து குழம்பு எடுத்து சாம்பார் எல்லாம் காய்கறி வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணேன். பருப்பு எல்லாம் காய்கறிகளெல்லாம் மிக்ஸ் பண்ணேன். குழம்பு எடுத்து தாளிச்சதில் 2 கரண்டி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஊற்றிடலாம் சாம்பாரில். இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம உப்பு, காரம் தேவையான அளவு போட்டு செஞ்சிட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி. லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். கடைசியாக பொடி இருந்துச்சுன்னா பொடி தூவி விட்டுக்கலாம். நான் மிளகாய்த்தூள் பொடியெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதிலே நிறையா தேவையான அளவு சாம்பார் பொடி வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி அதனால் அதிலே இருக்குது. அதனால் தனியாக போடலை. நம்ம தேவைப்பட்ட பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான சாம்பார் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இது சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் ஒரு குண்டா சாம்பார் வச்சுருக்கேன். இது நைட்டுக்கு சேர்த்து வச்சுருக்கேன். இது மதியத்துக்குள்ளேயே காலியாயிரும், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி சாம்பார் வச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் மாதிரி நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். கீப்